Students, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா IUPAC நேம்ஸ் ஓட நம்ம பார்த்தபடி prefix, root words and suffix வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது பார்க்காதவங்க மிஸ் பண்ணவங்க ஸோ நம்மளுடைய சேனலில் போய் இதுக்கு பிஃபோரான பார்ட் 3யோட வீடியோவை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். IUPACயோட நேம்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரூட் வேர்ட் பார்ப்போம். ஏன்னா ரூட் வேர்ட் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது தெரிஞ்சால் சஃபிக்ஸும் உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸும் ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ரூட் வேர்ட் தான் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ரூட் வேர்டில் இதை வந்து எல்லாமே என்ன பண்ணணும்னா நீங்கள் மக்கப் பண்ணணும். ஸோ அதாவது மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ C1 ஏன்னா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினால் என்ன சொல்லிடணும் கார்பன் தான். அப்போ கார்பன் ஸோ அதனால தான் என்னது C1னா என்னது நம்ம காமனாக C10 வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து C100 வரைக்கும் நம்மளுக்கு வந்து புக்கில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம C1லேருந்து C10 வந்து நம்ம பேசிக்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ C1னா என்னது மெத். C1னா என்னது மெத். நீங்கள் இப்படி தான் படிக்கணும். ஓகேங்களா? C1 மெத். C2னா எத். C3னா ப்ராப். C4னா பட். C5னா பென்ட். C6 மீன்ஸ் ஹெக்ஸ். C7 ஹெப்ட். C8 ஆக்ட். C9 நான். C10 இஸ் டெக். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரூட் வேர்ட்ஸோட IUPACக்கு ஒரு ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் IUPACயில் சஃபிக்ஸ். இந்த சஃபிக்ஸில் வந்து பார்த்தோன்னா சஃபிக்ஸ்னால் என்னது நம்ம பார்க்குறோம். சஃபிக்ஸ்னால் பின்னாடி வர வேர்ட்ஸ் நம்ம நார்மலாக இங்கிலீஷ் கிராமரில் பார்ப்போம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு. ஸோ அதேமாதிரி தான் சஃபிக்ஸ்னால் பின்னாடி வர நேம். அந்த நேமுக்கு லாஸ்ட் எண்டிங்கில் வர இதுதான் என்னது சஃபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ சஃபிக்ஸில் பார்த்தோம் 2 டைப்ஸ் இருக்குங்களா. ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று வந்து செகண்டரி. ஸோ ப்ரைமரி செகண்டரி பிரிச்சுருக்காங்க. ஏன் ப்ரைமரி செகண்டரி கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய ஸோ ப்ரைமரியில் வந்து பார்த்தோன்னா சி சிங்கிள் பாண்ட் சியும் சி டபுள் பாண்டு சி ட்ரிபிள் பாண்ட் சி. அதாவது சேச்சுரேட்டடாக அன்சேச்சுரேட்டடாக பார்க்க போகிறோம். இப்போ சேச்சுரேட்டட்னா என்னென்னா சி சிங்கிள் பாண்ட் சி அதுதான் என்ன சொல்கிறாங்க சேச்சுரேட்டட் சொல்கிறாங்க. அப்போ அன்சேச்சுரேட்டட்னா சி டபுள் பாண்ட் சியும் சி ட்ரிபிள் பாண்ட் சியும் வந்தாலே என்னது அது அன்சேச்சுரேட்டட் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரைமரி சஃபிக்ஸில் வந்து பார்த்தோன்னா என்னென்னா இருக்குதுன்னு பார்த்தோன்னா சி சிங்கிள் பாண்ட் சி அப்படின்னா என்னென்னா ஆன். ஓகேங்களா? சி டபுள் பாண்ட் சி அதாவது சி டபுள் பாண்ட் வந்தால் ஏன். ஓகேங்களா? இப்போது சி டபுள் பாண்ட் சி அதுவே இப்போ ஒரு ஈக்குவேஷனில் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து போன இதில் நம்ம வந்து பார்த்தோம். எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்மளுக்கு வந்து டபுள் பாண்டே 2 வாட்டி இங்கே வந்துச்சுன்னா ஸோ அதை என்ன பண்ணுவோன்னா 2 வாட்டி டபுள் பாண்ட். இப்போ CS3 இங்கே CS3 CH2 ப்ளஸ் CH3 ப்ளஸ் CH2. ஸோ இப்படி இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 2 இடத்துல டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன போடுவீங்க? அதுக்கு தான் என்ன போடுவோன்னா இதோ இந்த டையின். ஓகேங்களா? அதான் இங்கே 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1 டைம் வந்துச்சுன்னா அது ஈன் போடணும். நீங்கள் 2 டைம் வந்துச்சுன்னா டையின் போடணும். ஏன்னா டைனா 2. ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா டையின் போடுவீங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு சி ட்ரிபிள் பாண்ட் அது 1 டைம் வந்துச்சுன்னா ஈன். ஓகேங்களா? 2 டைம் ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா டையின். ஓகேங்களா? ஸோ உங்களை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சி சிங்கிள் பாண்ட் சினா ஏன். சி டபுள் பாண்ட்னா அது 1 டைம் வந்துச்சுன்னா ஈன். சி டபுள் பாண்ட் சி அதாவது 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா டையின். சி ட்ரிபிள் பாண்ட் சி வந்து என்னது 1 டைம் வந்துச்சுன்னா ஈன். அதே 2 டைம் வந்துச்சுன்னா டையின். ஓகேங்களா? ஸோ இதான் ப்ரைமரி சஃபிக்ஸ். ஸோ செகண்டரி சஃபிக்ஸ் வந்து பார்க்கலாம். செகண்டரி சஃபிக்ஸ் வந்து என்னென்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ் ரிலேட்டட் டு தி ஃபங்க்ஷனல்ஸ். ஸோ நம்ம போன வீடியோஸில் பார்த்துருப்போம், ஃபங்க்ஷனல் குரூப் அடிச்சு பார்த்துருப்போம். அந்த நேம்ஸ்னால் என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து தெரோ பண்ணி வச்சுக்கணும், நம்ம வந்து மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதன் மூலமாக தான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ண போகிறோமே இந்த சஃபிக்ஸ் வேர்ட்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து எக்ஸாம்பிள் நம்ம ஆல்கஹால், அங்கே ஆல்கஹால் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த ஆல்கஹாலுக்கு வந்து ஓஎல். ஓகேங்களா, இப்போது அதை வச்சு தான் ஓகேங்களா நம்ம வந்து இது நேமிங் வந்து சஃபிக்ஸ் வந்து பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம்ல, இப்போ ரூட் வேர்டு சஃபிக்ஸ் வச்சு பார்த்துருக்கோம்ல, இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம வந்து லேட்டாக பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், நேமிங் வந்து பண்ணலாம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் என்பது எதை குறிக்கும்னா, சஃபிக்ஸ் வந்து லாஸ்ட்டாக, அப்போ நடு இங்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்க ரூட், அப்போ ப்ரிஃபிக்ஸ்லாம் முன்னாடி இருக்குன்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் ப்ரிஃபிக்ஸ் என்பது எதுனா, இங்கே கீழே சொல்லியிருக்காங்கல்ல இந்த CH3, இதுதான் ப்ரிஃபிக்ஸை குறிக்கும். இது நம்மளுடைய ரூட் வேர்ட், இது சஃபிக்ஸ். ஓகேங்களா, இது ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா, ப்ரிஃபிக்ஸ் இதை தான் என்ன பண்ணுவோம்னா நேமிங்கில் ஃபஸ்ட் வைப்போம். இது இல்லாமல் ஈக்குவேஷன் இருக்குதுன்னா அதை ரூட் வேர்டும் சஃபிக்ஸும் தான் இருக்கும், ப்ரிஃபிக்ஸ் வந்து இருக்காது அந்த இதில். ஓகேங்களா, இப்போது நம்ம எக்ஸாம்பிளாக இங்கே ஒன்று பார்த்துக்கோன்னா CH3OH. CH3 என்பது என்னது, இப்போ இங்கே ஒரு C இருக்கு, அப்போ மெத்து. ஓகேங்களா, நம்ம ரூட் வேர்டு மெத்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, OH. இப்போ இது என்னது, ஏன் 1. ஓகேங்களா, ஏன் என்னன்னு பார்த்தோம் நம்ம, இங்கே சிங்கிள் பாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னது, சிங்கிள் பாண்டில் இருக்குது. ஓகேங்களா, அந்த சிங்கிள் பாண்டில் இருக்கிறதுனால ஏன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ ஏன் இங்கே ஏன்னு முடிக்காமல் ஆல் நீங்கள் எடுத்துருக்கோன்னா, ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பு இங்கே OH இருக்குது, அதாவது ஆல்கஹால் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப்போட நேமிங் என்னென்னா OL. ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணிக்கிறோன்னா அந்த ஈயை ரிமூவ் பண்ணிட்டு OL போட்டு இந்த நேம் என்ன வருது, மெத்தனால். என்னது, மெத்தனால். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும், புரியுறேன். இப்போ நம்மளுடைய நேமிங்ஸில் வந்து சஃபிக்ஸ் வந்து பார்த்துட்டோம், ரூட் வேர்டு எப்படி இருக்கு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோவில் நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸை வந்து பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ.